ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை மாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்சை நம்ம எடுத்திருக்கோம். இந்த சேலஞ்சை யார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நித்யா சமையல் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிற நித்யா சிஸ்டர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் அவங்களோட லோகோ. அவங்களோட சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களோட சேனல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் நிறையா போட்டிருக்காங்க. டெலிவரிக்கு அப்புறமா நம்ம என்ன மாதிரியான குழம்புலாம் வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ரெசிபீஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. நியூ பார்ன் பேபிஸ்க்கான டிப்ஸு அது கூட அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் விளாக்ஸ் கூட இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க ஒரு குட் ஹியூமன் பீயிங். ஸோ நான் இப்போ அவங்களோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு மார்பிள் லேயர் பிரெட் வித் பனானாஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ப்ரெட்டு எத்தனை ஸ்லைசஸ்னாலும் எடுத்துக்கோங்க. பனானாஸ் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணின பனானாஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பனானா. அண்ட் தென் பவுடர் சுகர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் நியூட்ரலா நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நியூட்ரலா கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் பட்டர், இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். நான் எதுக்காக எத்தனை ப்ரெட்னாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா, அது நம்மளோட விஷ் தான். நம்ம இது லேயராக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரெட்டோட சைஸ்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்லைஸில் நான் பட்டர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் 2 ஸ்லைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஸோ இதில் நீங்கள் நம்மளோட சாய்ஸ் தாங்க. நீங்கள் ஆல்மண்ட் இருக்கு இல்லையா, அதை கூட பவுடர் பண்ணி அந்த பட்டர் மேலே கூட நம்ம தூவி விட்டுக்கலாம். அண்ட் தென் நான் இன்றைக்கி பனானா வச்சு நான் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி கூட பண்ணலாம். அண்ட் தென் அவகோடா நம்ம தனியாக நம்ம சாப்பிட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவகோடாவை கூட நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட நம்ம ஒரு லேயராக வச்சு கூட அவகோடா கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி அவகோடா வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா எம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். அவகோடா இஸ் குட் ஃபார் ஹெல்த். இட் ஹேஸ் குட் ஃபேட். ஸோ நம்ம அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம அடுக்கிடலாம். அடுக்கினதுக்கப்புறம் பவுடர்ட் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ டஸ்ட் பண்ணிடுவோம். மேலே போட்டுவிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, வாங்க இப்போ இதை கட் பண்ணிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா இது செம எம்மியாக இருந்தது. அந்த நியூட்டல்லா, அந்த பட்டர், அந்த பவுடர் சுகர் எல்லாம் சேர்த்து அந்த பனானாவோட சேர்த்து ஒரு பைட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது நான் கண்டுபிடிச்ச ரெசிபி. சொல்லப்போனால் என்னோட ரெசிபின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் திங் மாத்திரம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பனானா கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிற பனானாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போ பாருங்கள், அந்த பனானா லேயர் கூட நம்மளுக்கு தெரியுது. நித்யா சிஸ்டர் இந்த சேலஞ்சை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போய் அவங்களோட நித்யா சமையல் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள்.